அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். திரு சுமன் ஸ்ரீராமன், திரு ஐ பெரியசாமிக்கு இந்த வழக்கு மீண்டும் சிக்கலை ஏற்படுத்துமா? நிச்சயமா ஏற்படுத்தும். ஏன்னா இந்த விடுதலை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, இந்த டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஒரு புறம். ரெண்டாவது இது டே டு டே ஹியரிங்னு சொல்லி ஜூலைக்குள்ள முடிக்கணுங்கிறது நிச்சயமா ஒரு பின்னடைவு. ஏன்னா வழக்கமா கேசஸ்னா இந்த மாதிரி மாத கணக்கிலும் வருட கணக்கிலும் போய் கொண்டிருக்கும். இப்ப தினமும் ஹியரிங் ஜூலைங்கிறது கிட்டத்தட்ட 4 மாதத்தில் வந்துவிடும். அதற்குள் இந்த கேஸை முடிக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமா அவர் மீது அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார், பொன்முடி அவர்கள் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது 3வது ஒரு அமைச்சருக்கும் சிக்கல் ஏற்பட்டது. நிச்சயமா திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தான் இது அமைய போகிறதா நான் பாக்குறேன். மற்றதெல்லாம் ஒரு சொத்து குவிப்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள்ல பொன்முடி சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி சிறைக்கு போனாரு, அது வேற வழக்கு. ஆனா இது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துட்டாரு அப்படின்னு தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு. இப்ப இதனுடைய மெரிட்ன்றது வேற இல்லை. இல்ல மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்ங்கிறது அதுக்குதான் இந்த டே டு டே ஹியரிங்ல இது திருப்பியும் விசாரிக்கப்பட போகிறது. ஸோ விசாரிக்கப்பட போவதுதான் அந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் இனிமேதான் முடிவு எடுப்பேன். இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவென்றால், ஏற்கனவே செய்யப்பட்ட விடுதலை செல்லாது, டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டது செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சோ இனிமே அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்படுவாரா, நிரபராதி என்று விடுவிக்கப்படுவாராங்கிறது இந்த ட்ரையல் முடிவுல தான் தெரியும். பட் ஏற்கனவே நடந்தது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, விடுதலைங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதுவே ஒரு பின்னடைவு தான். நன்றி திரு சுமன் ஸ்ரீராமன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. முன்னாள் அமைச்சராக இருந்தபோது, அதாவது கடந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக பயன்படுத்தியதாக, அதாவது வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தப்போ திரு கணேசன் அவருக்கு அவர் வீட்டை ஒதுக்கினார், அது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து விட்டார்னு வழக்கை அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 2012 லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கை பதிவு பண்ணது. இப்போது மீண்டும் திரு ஐ பெரியசாமி அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். ஏற்கனவே அவரை விடுதலை செய்யப்பட்டிருந்தது. அந்த விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடை லஞ்ச ஒழிப்புத்துறை செய்யவில்லை. இதனை சுட்டிக்காட்டி தான் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த மாதிரி விடுதலை செய்யப்பட்டதுக்கு ஏன் மேல்முறையீடு போறேன்னு தாமாக முன் ஷூமோட்டோவாக இந்த வழக்கை கையில் எடுத்தார். அதை விசாரித்து அதனுடைய அடிப்படை முகாந்திரத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை முறையான அனுமதியை பெற்று மேல்முறையீடு செய்யணும், இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கணும், அவரை விடுவித்த உத்தரவு ரத்து அப்படின்ற தீர்ப்புகளை வழங்கி 1 லட்சம் ரூபாய் பிணை கொடுத்து தொடர்ந்து அவர் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு டைம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. 2024 ஜூலை மாதத்துக்குள்ளாக எம்பி எம்எல்ஏக்களுக்கான கோர்ட் இந்த வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் அப்படின்றது உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.